சார் இப்போ சினிமாவில் வந்து மறக்க முடியாத மறுக்க முடியாத சில விஷயங்கள் என்னன்னா, இப்போ கேபி சார், பாரதி ராஜா, பாக்யராஜ் சார், மணிவண்ணன், இது மாதிரி இவங்க கிட்ட இருந்து வந்த நிறைய அசிஸ்டன்ஸுங்க பெரிய அளவு பெருசா ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த அடுத்த ஜென்ரேஷனோட டைரக்டர்ஸ் இருந்த அசிஸ்டன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த சதவீதம் பார்க்கும்போது இது கம்மியா இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. இதுக்கு எங்க லேக் ஆகுது? அது எனக்கு கரெக்டாக பதில் எனக்கு கரெக்டாக தெரில. ம். அது தெரில. ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரெகுலராக என்னையும் புது புது டேரக்டர் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் எனக்கு இது 100% எனக்கு அக்செப்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா இன்றைக்கும் வந்து புது புது டேரக்டர் தான் நல்ல நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க. ஒரு அயோத்தியா இருக்கட்டும். எனக்கு அவ்வளோ அதான் அதோட எந்த டேரக்டரோட அசிஸ்டன்ட் யாருன்றதுலாம் அவ்வளோ நமக்கு தெரியல. நமக்கு அது ஒன்று. அதனால எனக்கு ஏன்னா முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த நேம் எல்லாம் வந்து அப்படி இருக்கும். ஸோ அவங்க அசிஸ்டன்ட் ஒருத்தர் வர்றாருன்னா அதுவே ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக மாறும். இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் பெருசாக இவரோட அசிஸ்டன்ட் அவரோட அசிஸ்டன்ட் இவருன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரமாட்டேங்குது. ஒருவேளை நம்ம அதை அனலைஸ் பண்ணால் உள்ளே போய் பார்த்தா நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணி கேட்டால் மேபி அவங்க ஒரு அடையாளத்து சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால எனக்கு அதுக்கு கரெக்டாக எனக்கு பதில் சொல்ல தெரியலன்னு வச்சுக்கலாம். சார், நம்ம இந்த துறையில் ஒரு அங்கீகாரத்தை நோக்கி தான் நம்ம பயணப்படுறோம். நீங்கள் கேபி சார்ட்ட செந்தில்நாதன் சாருக்கு அப்புறம் கேபி சார்ட்ட ஒர்க் பண்ணீங்க, அசிஸ்டண்ட்டாக இருந்து தொழில் கற்றுக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது பாலச்சந்திரன் உதவியாளராக இருந்த நீங்கள் பாலச்சந்தர் தயாரிப்பில்னு 2 படம் பண்ணீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பயங்கர கேபி சார் கவிதாலயாவில் படம் பண்ணுறதே ஒரு பெருமையான விஷயம். அது நான் அங்கேயே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேயே இப்போ படம் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. வரப்பிரசாதம். இதில் வேறு டேரக்டர்கிட்ட வேறு கதை சொல்ல வச்சுட்டாங்க மேடம். வேணாம் மேடம், விட்டுருங்க மேடம், சும்மா பாருங்க சொல்லுங்கள் அப்படி உட்காந்துட்டு கதை சொல்கிறதுன்றதே ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச். அவர்கிட்ட சொன்னேன் ஒரு கொஞ்ச நேரம் முடிஞ்ச அளவுக்கு தம் கட்டினேன். அவரும் வந்து அப்படியே கேட்டு பயங்கரமாக கேட்டு ப்ரெஷர் போட்டு கேட்டுருலாம் நினைக்கல. அவர் ஒரு அந்த கன்சர்னோட ஒரு டைரக்டராக வந்து அவர்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் ஒன்று தான் நினச்சிருக்கேன். ஸோ நான் சொன்ன உடனே அடுத்து வாட் டெக்ஸ்ட் வாட் கேட்டுறாரு. ஓரளவுக்கு சொன்னேன். அதிலே அவருக்கு புரிஞ்சிருச்சு இவனால் இவ்வளோ தான் சொல்ல முடியுது. ஒரே ஒரு ஐடியா தான் சொன்னார். உன்னோட படங்களில் வந்து லேடிஸ் அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் எண்டு வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கோப்பா அப்படின்னாரு. அது ஏன் எதுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக கூட அவர் சொல்லலை. பார்த்துக்கோ அப்படின்னு. ஏன்னா அப்போ தானே ஒரு படம் பண்ணிட்டு வரோம். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், கடைசியாக அதுக்கு முன்னாடி பண்ண படத்தில் கரெக்டாக பண்ணியிருக்கோமா நீ பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அதிலேருந்து நான் வந்து அதை வந்து அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டேன் அவர் சொன்ன அந்த விஷயத்த. ஸோ அது அவர் சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம பாக்யராஜ் சார் சொன்ன ஒரு விஷயம் என்கிட்ட டைரெக்டாக சொல்லலை, அது இன்னொரு டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொல்லி எனக்கு கேள்விப்பட்டேன். என்னென்னா, நீங்கள் ஒரு கதையை வந்து அவுட்லைனாக சொன்னீங்கன்னா அதில் அந்த ஹீரோயின் கேரக்டர் இருக்கணும் அந்த அவுட்லைனுக்குள்ளே அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல். இது பயங்கரமான, அதாவது திருக்குறள்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து போகிற போக்கில் அடிச்சுட்டு ஒரு குறளை போட்டு போயிடுறாங்க, திருக்குறள் மாதிரி ஒரு நல்ல விஷயத்த அப்படின்னு. அது ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே. ஸோ லேடிஸ் ஆடியன்ஸ் ப்ளஸ் டம்மியாக ஹீரோயின் இருக்க மாதிரி தெரியாது, கடைசி வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எப்போதுமே வந்து ரோட்டில் ஒரு ஆம்பளைக்கு பிரச்சனைனா 10 பேர் திரும்பி பார்த்தானா, பொம்பளைக்கு பிரச்சனைனா 1000 பேர் திரும்பி பார்ப்பான். அந்த விஷயம் இதெல்லாம் மைண்டுக்கு வருது. ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுறமோ இல்லை, திரும்பி பார்க்குறது மொத்த பேரும் திரும்ப வேண்டியிருக்கும். இதே ஒரு ஆம்பளை ஏதோ குடிச்சு சண்டை போடுறான்னு சொல்லி நிறைய பேர் பாஸ் ஆகி போயிட்டே இருப்போம். விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் 10 பேர் நிற்பான். இந்த மாதிரி ஒரு கருத்தெல்லாம் அவங்க மூலமாக நமக்கு வந்துச்சு. ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து சாமியிலே அதுக்காக எப்போ கடைசி வரைக்கும் இந்த ஒய்ஃப் கேரக்டர் ட்ரிஷா கேரக்டர் வந்து இந்த போனா கேரக்டர் வந்து அவருக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணணும். எங்ககிட்டே ஆல்ரெடி சில சீன் இருந்துச்சு, அதை வந்து வேறு மாதிரி அவர் சொன்னதுக்கு ஏற்றபடி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அதில் தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணி நீங்கள் போயிடுங்க ஊரை விட்டுமாங்க, இவங்க வந்து அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாம் கெட் அவுட், எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் பேசுவோம். அதெல்லாம் வந்து சீனாக இருந்தால் கூட இதெல்லாம் மைண்டில் வச்சு அதை நல்லா எலிவேட் பண்ணி அந்த ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படி கொடுத்துட்டோம் நாங்கள். அதே மாதிரி உங்களை கேபி சார்ட்டு கூப்பிட்டு போனது சரண் சொல்லி சொன்னீங்க. ஆமாம். ஸோ அவர் கூட 3 படம் ஒர்க் பண்ணீங்க. ஸோ அவர் ப்ரொடக்ஷனில் 6, சூர்யா கூட ஃபஸ்ட்டு. அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் ஏன்னா நீங்கள் சூர்யா சார்கிட்ட கதை சொல்லும் போது நானும் இருந்தாங்க.
அப்படியா? ஆமா. ஆ ஆ அப்படியா? அங்கே பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசணும்ல. கரெக்ட் கரெக்ட். அந்த அது ஃபிளாஷ்பேக். அது வந்து ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் அப்போ தான் வந்திருக்கோம் எல்லாம். அதுக்குள்ளே ப்ரொடக்ஷன் போக வேண்டியிருக்கு. அவர் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணாலும் ஒன்று தான். 2 பேருக்கும் ஒரே பெயினாக தான் இருக்க போகுது இல்லையா? நம்ம வெறும் டேரக்டர் தான். ப்ரொடியூசர் ஆச்சு அவராச்சும் நம்ம விட்டுட்டு போக முடியாது. அந்த மாதிரி ஆகிடுதுல்ல. அப்போது ஒரு படம் முன்னாடியே ஜி சொன்னார், இதுமாரி ஒரு படம் பண்ணணும், நீங்கள் தான் ஃபஸ்ட் படம் பண்ணணும். நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஜி இந்த ஒரு படம் முடிச்சிடுறேன் நான், எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம், ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங், அதை தான் சொன்னேன், ப்ராக்டிக்கலாக சொல்லிடுறேன். என்ன இப்போ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். ஏன்னா இது நீங்கள் எடுத்தாலும் ஒன்று தான், நான் எடுத்தாலும் ஒன்று தான், ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நீ எப்போ வேணாலும் பண்ணுங்கன்ற, அவருக்கு ஒன்றும் உடனே பண்ணுன்ற மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐயா முடிச்சுட்டு வந்து 6 பண்ணேன். பண்ணும்போது அந்த அந்த டென்ஷன் மட்டும் எனக்கு இருந்துச்சு. கரெக்டாக இது கொண்டு போய் சேர்க்கணுமே இந்த படம், இந்த படம் எப்படியா ஓடணுன்ற டென்ஷன் அந்த படத்துக்கு நிறையா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு டைரக்டரு, அவரு ஒரு சினிமாவிலேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அது எப்படியாவது அந்த படம் வெற்றி ஆயிடுச்சுன்னா அவரும் தொடர்ந்து படம் எடுப்பார். ப்ளஸ் அவர் நம்மளால் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு இதுவாக அவரால் தான் நம்ம வந்தோம், நம்மளால் அவர் கிடையாது, நம்மளால் அவர் பாதிக்கப்படக்கூடாதுன்ற அந்த டென்ஷன் இருந்துச்சு. அப்புறம் அது நல்லபடியாக அது செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுனால சந்தோஷமாக இருந்துச்சு. சார் உங்களோட 17 படத்தில் விக்ரம் கூட 3, சூர்யா கூட 5, விஷால் கூட 3வது. ஆனால் சரத் சார், சிம்பு, அருண் விஜய், தனுஷ், பரத், பிரசாந்த் இவங்க எல்லாருக்கூடயும் ஒரு படம் தான். 2வது படத்துக்கு உண்டான கதை செட் ஆகலையா? என்ன ரீசன்? இதுக்கெல்லாம் ரீசன் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன், உங்களுக்கு தெரியாது என்ன, ஒரு ஒரு படம் வந்து ரெடி ஆகணும்னா அதுக்குள்ளே எத்தனை பேர் சம்மந்தப்பட்டது. நம்ம சொல்கிற கதை அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்க அந்த நேரத்தில் அவங்க டேட்டு ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம அவங்கள வச்சு படம் பண்ணுறதா இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இருப்பார், அந்த ப்ரொடியூசருக்கு நம்மளை பிடிக்கணும், நம்மளை பிடிச்சாலும் வந்து அந்த டேட்டு ஒத்து வரணும், நம்ம வேறு ஒரு ப்ராஜெக்டில் இருக்கக்கூடாது, இப்படி நிறைய காம்பினேஷன் டிட்டர்மினேஷன் எல்லாமே இருக்குது இல்லையா? அதை நீங்கள் கால்குலேட் பண்ணால் தான் ஒரு படமே நடக்கும். இதில் எந்த மோட்டிவேஷனும் கிடையாது இதில். கரெக்டாக நான் யார் கூட இப்போ தம்பிங்க யார் வந்தாலும் ஒர்க் பண்ண நான் தயார், புரியுது அவங்களுக்கு. அதில் வந்து இஷ்யூஸ்லாம் கிடையாது, கதையும் இருக்குது எல்லாருக்கும். எல்லாருமே அந்த 10-15 வருஷம் முன்னாடி பார்த்துக்கு இன்னும் வளர்ந்து நிற்கிறாங்க எல்லாருமே. அதுக்குரிய நேரமும் காலமும் ப்ரொடியூசரும் அந்த பட்ஜெட்டும் அந்த சூழலும் அமையும் போது தான் பண்ண முடியும். என்ன சொல்கிறீங்க சார்? இப்போ சமீபத்தில் ரத்னமோட ப்ரெஸ் மீட்டில் அந்த ட்ரெய்லர் பற்றின ஒரு விமர்சனம் வந்த போது நீங்கள் கொடுத்த விளக்கம் வந்து கோவப்பட்டதா ஒரு சாராதால் பார்க்கப்படுகிறது. ஓகே, இது வந்து நீங்கள் சொன்ன கருத்து வந்து இதுதான் சொசைட்டியில் ஒரு தனித மனுஷனோட வெளிப்பாடுன்றது தான் விஷயங்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கோவம்லாம் கிடையாதுங்க. ஒரு கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொன்னால் கோவமாக இருக்கும். அதான் வேலையில் கோவப்படுன்னு சொல்கிறது. நான் சொல்கிறது வேலையில் கோவப்படுன்னா சண்டை போடுன்னு அர்த்தம் கிடையாது. கரெக்டு. வேலையில் அந்த கருத்தை வந்து நீங்கள் உங்களோட வேலையை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிறதுக்கான உத்தியோகம், அவ்வளோதான். ஸோ அது வந்து என்னென்னா ரோட்டில் நடக்கிறத பார்க்கும்போது அது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வேகம் வருது. கோவன்றதோட வேகம்னு கூட வச்சுக்கலாம். எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்து எதுவும் பண்ண முடியாமல் கையால் தனமாக நீங்கள் இருக்க வேண்டியது தெரியுமா? இதே நம்ம 20 வருஷம் முன்னாடிலாம் அப்படி கிடையாது. 20 இல்லை, ஒரு 30 வருஷம் வச்சுக்கலாம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. எதுவாக இருந்தாலும் போய் டேரிங்காக போய் டம்முன்னு போடுவோம். நம்மலாம் ரோட்டில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா, எங்கள் ஏரியாவில் வந்து வாட்சி திருடிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். அவன் யாருன்னு தெரியல. போகிறவங்க யாராவது தனியாக போயிடுச்சுன்னா கத்தியை காட்டி வாட்சை கழட்டிட்டு போயிடுவான். இப்போ என்ன பண்ண முடியாது? போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோம் ஏரியாவில் உள்ளவங்களாம் சேர்ந்து. ஆனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், நம்மளே இறங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் சேர்ந்து நைட்டு ஒரு 3 பேர் 4 பேர் அங்கங்கே தனியாக நின்று டியூட்டி பார்க்குறது. எவன் சந்தேகம் கடைசியில் அவனை பிடிச்சிட்டோம். பிடிச்சி போலீஸில் கொடுத்தோம். பிடிக்கும்போது அப்புறம் ஆக்ஷன் பிளாக் இருக்கும்ல அதில். சரி என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த ஆக்ஷன் பிளாக்கு போலீஸ் ரியாக்டே பண்ண மாட்டாங்க. அவனும் போயிட்டு என்ன இவங்க அடிச்சாங்கலாம் சொல்லுவோம், நீ திருடினே மோனன்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இப்போ வந்து நீ திருடினாய் உனக்கு 150 ரூபா ஃபைனு, நீ அவனை அடித்தாய் உனக்கு 1000 ரூபா ஃபைனுன்ற லெவலில் இருக்குது. திருடின தப்பு கிடையாது, திருடினவனை பிடிச்சது தான் தப்புன்ற மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. வேற நான் இது சொல்கிறது அப்படியே எடுத்துக்கக்கூடாது, இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் எடுத்துக்கணும். அப்படியே எடுத்துக்கிட்டாச்சுன்னா அது வந்து நீ ரூல் படி தப்பாக சொல்லிட்டு நீ சொன்னால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. யாருமே எனக்கு களத்தில் இறங்க தயாரா இல்லைங்க. அன்னைக்கு வந்து ஒருத்தன் தப்பு பண்ணால் பயப்படுவான். ஏன்னா எவனாவது உதைப்பான்னு பயம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளை எவனும் உதைக்க முடியாது. முடிஞ்சால் வந்து நம்மளை வீடியோ தான் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு அவன் வந்து பண்ணிப்பான்னு சொல்லி தைரியமாக தப்பு பண்ணுற லெவலுக்கு இன்றைக்கி வேறு மாதிரிலாம் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அந்த வேகம் தானே தவிர இதில் என்ன கோவம், அதெல்லாம் ஒன்று கிடையாது. ஒரு முக்கியமான செக்மெண்ட் சார்.
எப்பவுமே இந்த முதல் காதல், முதல் அனுபவம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ புதிய இயக்குனர் ஹரி இயக்கத்தில் பிரசாந்த் சிம்ரான் நடிக்கும் தமிழ் அப்படின்றது ஒரு செய்தி வந்து 30/3/2001 செய்தியா வந்தது. ஓ அப்படியா? ஸோ இந்த செய்தியை வந்து பேப்பர்ல பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? என்னவா இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக ஒரு பரவாயில்லையே அப்படின்னு ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டாக தானே இருந்திருக்கும். கரெக்டாக என்னவா இருந்துச்சுன்றது உண்மையில எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் எதுவுமே வந்து மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. கரெக்டாக படம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து படம் ஃபஸ்ட் அது தமிழில் உள்ள ஒரே ஞாபகம் என்னென்னா, படம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி இன்ட்ரோவில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு 12 வருஷம் கழித்து ஓகே அது அந்த ஒரு பஸ்ட் அவுட் மட்டும் மைண்டில் ஆச்சு. ஸோ தனியாக போய் நின்று கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்தேன் நான். அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. மற்றபடி அந்த முதல் பூஜை இன்விடேஷன் உங்களுது அடையப்பா. ஸோ 6/4/2001 ஆர்.எம். வீரப்பன் சார், ஏவிஎம் சரவணன், ரமேஷ் பிரசாத், விவேக் சந்திரசேகர் இவர்கள் முன்னிலையில் இந்த படத்தோட பூஜை இன்விடேஷன் வந்து அது கையில் எடுக்கும்போது அதாங்க எனக்கு அது ஞாபகம் கன்ஃபார்மாக ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும். அது ஃபஸ்ட்டு படங்கிறது அதில் டவுட்டே இல்லை. பட் அது ரொம்ப ஏன்னா எனக்கு அதான் சொல்லல, நல்ல விஷயங்கள் நடந்தது வந்து நான் புலங்காயத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறது கிடையாது. ஏதாவது விஷயங்கள் வந்து தவறாக போயிருந்தால் அதை தான் திருத்திக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற கேரக்டர் நான். புரியுதாகும். ஏதாவது இதே சமயத்தில் அங்கே ஏதாவது ஸ்பாட்டில் தப்பு பண்ணியிருப்போம்னா அது வந்து ஞாபகத்தில் இருக்கும் நமக்கு. என்ன சொல்கிறீங்க? அந்த சந்தோஷமான தருணங்கள் வந்து அதை அப்படியே கடந்து வந்துடும். நம்ம அதே தருணம் தான் இந்த இன்று முதல் பார்த்தோன்னே இல்லை அதான் சொல்கிறேன், அது வந்து ஹாப்பியாக தான் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் ஹாப்பியாக இருந்திருப்பானு தெரியல. எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒரு படம் எடுத்திருக்கோம், இதை நம்பி வாங்கினவங்களுக்கு வந்து காசு வந்துருமா, இந்த பெயின் தான் எனக்கு இருந்திருக்கும். புரியுதா அவனுக்கு? இன்று முதல் நம்ம பேர் வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதுக்கு ஈக்குவலாக அந்த பெயினில் இருந்திருப்பேன் நான். இதுதான் ஃபேக்ட்டு. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே என்ன தோணுது உங்களுக்கு? இது சாமி ஃபங்க்ஷன். ஆமாம் ஆமாம். கேபி சார் அந்த ஷீல்டு வாங்கும்போது அதாங்க ஒரு படம் வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு படம் வந்து இந்த செட்டப்பே மாறி போச்சு. 2 வாரம் ஓடினா போகுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதிலே எல்லாருமே தண்ணீர் அடைஞ்சிடுறாங்க, காலத்துக்கு ஏற்ற மாற்றம். ஆனால் அன்றைக்கி 100 நாள் ஓடணும். இது வந்து 125 நாள் ஃபங்க்ஷனுங்கும் போது அதை கவிதாலெல்லாம் எடுத்து கொண்டாடினாங்க. அதில் வந்து விவேக் சார் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக என்னை பற்றி பேசி எதிர்காலத்தில் வந்த ஒரு மாதிரி இருப்பான்னு சொல்லி ஒரு இதை க்ரியேட் பண்ணி விட்டார். அதை வந்து நிறைய பேர் கேள்வியாக பேசுகிறாங்க. ஸோ ரஜினி சார் வந்து என்னை பற்றி நிறைய பேசினார். பார்த்தீங்கன்னா பேசினார். அதெல்லாம் வந்து முதல்ல வந்து நம்மளை பற்றி பேசுனதை விட அந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு மனசு வருது பாருங்கள். ஒருத்தரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரஜினி சார் மாதிரி ஆள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு புதுசாக ஒரு டைரக்ஷன் பண்ண ஒரு பையனை பற்றி பேசி அதெல்லாம் எவ்வளோ பெரிய இருக்குது. அந்த மைலேஜ் தான் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி அவர் கொடுத்த அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, அந்த என்கரேஜ்மெண்ட் இன்ஜெக்ஷன், அது இன்றைக்கி வரைக்கும் நம்ம பாடியிலே இருக்குங்க. அது இந்த பார்த்தேன் தெஸ்தேன் ஷெரின் மூவி மேக்கர்ஸ் ஆஃபீஸுக்கு பின்னாடி அந்த பைக் ஸ்டாண்டில் வந்து எடுத்தது வந்து தேனி செல்வம், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். இது வந்து தமிழுக்கு அப்புறம் எப்போன்னு தெரியல எனக்கு, எப்போன்னு தெரியல சார். அது மாதிரி ஒரு 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 பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார், அதாவது வீட்டுக்கும் வேலைக்கும் போகணுன்னு இருக்கணும், ஏண்டா போகணுன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் வெளியில் சக்ஸஸாக இருக்க முடியும். ஸோ உங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ் தெரில ஒன்று, இந்த தெரிலன்னா ஒன்று நீங்களாம் வந்து அண்டர்லைன் பண்ணிவிடுங்களா? என் மேரேஜ் 3 பசங்க வளர்ந்து வெவ்வேறு ஸ்டேஜில் இருக்காங்க. இன்னமும் அதாவது ஒரு படம் முடிஞ்சோடனே ஃபேமிலியோட டூர் போகிறது, இது போகிறது, ஒரு லவ்வபுளான ஃபேமிலியோட ட்ராவல் ஆகுறீங்க. அது ரொம்ப குடுப்பையான ஒரு விஷயம். ஸோ அந்த ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது? அந்த சப்போர்ட்டு தான் நம்மளுடைய. இப்போது நேற்று வந்து நான் காலையில் எப்போ வந்தோன்னே யாருக்குமே தெரியாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே கதவு தட்டினேன், திறந்தாங்க, உள்ளே போய் அப்படியே போய் சைலண்ட்டாக ஒரு ரூமில் போய் செட்டில் ஆகிட்டேன். காலைல மெசேஜ் போட்டிருக்காங்க, வேறு யாரையும் இந்த ஹவுஸ்ன்னு சொல்லி என் ஒய்ஃப். நான் மேலே போய் ஜிம் ரூம் திறந்து போட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு. ஏன்னா நான் வந்ததே காலையில் வந்து ஒரு 5:15 என்னமோ தான் வந்தேன். வந்துட்டு இப்போ போயிட்டு உடனே தூக்கமும் வராது எனக்கு. அதனால் உட்காந்து நாளைக்கு ப்ரொமோஷனுக்காக ஊருக்கு போனோம், அந்த பேக்கிங் பண்ணுற வேலை எல்லா வேலையும் செஞ்சேன். அதில் 6 ஆகிடுச்சு. சரி 6 மணி ஆகி போச்சு, இப்போ நம்ம இப்படியே தூங்கி என்ன பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சிருந்தா ஒரு காஃபி சாப்பிட்லான்ட்டு கீழே போய் ஒரு காஃபியை சாப்பிட்டேன்.
அப்படியே வந்து சரி ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லி என்ன ஃபுட்டு இருக்குன்னு பார்த்தா அதையும் சாப்பிட்டேன். 6:45 தான் போய் படுத்தேன். படுக்கும்போது இவங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தூங்கிட்டு இருப்பான்னு தெரியும். ஸோ இதுதான் பெரிய என்ன வந்த உடனே ஏன் கூப்பிடல, இது பண்ணல, அது பண்ணல நம்மள அது மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க. ஏதோ வந்தாச்சுன்றது மட்டும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும்ல. கேட்டால் வந்துட்டாருன்னு சொல்லி. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் முன்னாடி ஃப்ரண்ட் ரூமில் எங்கேயா போய் ஒரு சோஃபாவில் சுருண்டுப்பேன். எங்கே இடம் இருக்கோ அங்கே வந்து ஏன்னா யாரையும் எனக்கு வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணுறது பிடிக்காது மெயினாக. முதல்ல வந்து வீடை நாக் பண்ணி படுத்துருக்கவங்களை எழுப்புறதே எனக்கு டென்ஷன் தான். சரி அது அந்த அந்த ஒரு செகண்டில் பூட்டுறது கூட நான் தான் பூட்டிப்பேன். பூட்டாதீங்க நீங்கள் திறந்து விட்டதோட அவங்க வேலை முடிஞ்சுன்னு அந்த அம்மாவை நீங்கள் போய் படுத்துக்கோங்கன்ட்டு நான் வந்து படிப்பேன். அப்புறம் ஒய்ஃபெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பசங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி அதே மாதிரி அவங்களும் வந்து நம்ம வேலையில் வந்து அங்கே போய் எங்கே போனீங்க நாக் ஸ்டுடியோ, ஓ அங்கே ஒர்க்கா, ஓகே செகண்ட் காப்பி ஒர்க்கு, ஓகே ஓகே அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுக்கு ஏன் சீக்கிரம் வந்துருக்கலாமா, அது பண்ணிடு இது பண்ணிடு அதெல்லாம் கேள்வி கிடையாது. ஏதாவது டைம் இருந்தால் தான் பேசுவாங்க. ஃபோன் பண்ணால் கூட ஒரு 2 நிமிஷம் பேசணும், பேசலாமா இல்லை அப்புறம் பேசலாமா, பேசலாமா பேசலாமான்னு சொன்னால் தான் அந்த டீட்டெயில் வருவாங்க. இல்லைனா அதுக்கு மேலே பேச மாட்டாங்க. அதே மாதிரி தான் பசங்களும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு ரொம்ப டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்பாங்க. ஷூட்டிங் டைமில் நான் சொல்கிறது நாங்கள் வந்து அந்த டிஸ்கஷன் டைம் அந்த டைமில் தான் அப்படியே மணிக்கணக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் வீட்டுக்கு போனேன். மற்ற நேரத்தில் வந்து என்ன இல்லைடா ரெஸ்ட்லாம் தேவையில்லப்பாண்ணே, இல்லை இல்லை நீங்கள் காலைல ஒர்க் வச்சுருக்கிறீங்க படுக்க போனீங்கன்ட்டு டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க பசங்க. ஸோ அது மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க ஆன்சரு இதுதான். இதுதான் ஒரு எல்லா மனிதனுக்கும் பின்புலம் வந்து அவன் குடும்பம் தாங்க. கரெக்ட். குடும்பத்தை சார்ந்து வாழ்கிறவன் அத்தனை பேருக்கும் குடும்பம் தான் முதல் பலம், முதல் சக்தி. அதுக்கப்புறம் தான் தன்னம்பிக்கை. அந்த குடும்பம் வந்து முதல்ல நிற்கலைன்னா தன்னம்பிக்கையை நம்ம இழந்துருவோம். அப்புறம் தன்னம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை போயிடும், நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் தும்பிக்கை இம்பிக்கைன்னு அது ஒரு கை இருக்காத அப்புறம் எல்லாம் போயிடும் டோட்டலாக. ரத்னம், ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸ் 180 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்க வரவங்களுக்கு என்ன இல்லை ஒரு முழு நீள ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், நல்ல ஃபாஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ எனக்கு எல்லாருமே விறுவிறுப்பாக படம் பார்க்கணுன்றதை விரும்புகிறாங்க. என்கிட்ட சொன்ன ஃபீட்பேக்கில் உங்கள் படமாக தான் நல்லா பரபரன்னு இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த பரபரப்பு இந்த படத்தில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஸ்டோரியோட இதே வந்து தீமே வந்து ஒரு கொஞ்சம் ஒரு வேகமான தீமு. அதுமாதிரி ஸ்க்ரீன் ப்ளேயும் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமே வந்து படம் வந்து ஒரு ஜெட் வேகத்தில் தான் போயிட்டுருக்கும். அது இல்லாமல் வந்து நான் ஒரு சிங்கிள் ஷாட்டு அதெல்லாம் சொன்னல, அது மாதிரி நிறைய ட்ரீட்ஸ் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மேக்கிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நல்ல கேமராமேன் சுகுமார் சார் பண்ணியிருக்கிறாரு, நல்ல மியூசிக் டைரக்டர் தேவி நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு, அண்டு சமுத்திரகனி, நம்ம யோகி பாபு, எங்கள் மாமா விஜயகுமார் சார், இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க உள்ள. எல்லோரும் நம்ம முரளி சர்மா வில்லனாக பண்ணியிருக்காரு. எல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க எல்லோரும். அந்த கேரக்டரே வந்து அப்படியே ஃபிட்டாக அந்த மாதிரி ஹரிஷ் பேரடி, நம்ம முத்துக்குமார், அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஜெயபிரகாஷ் சார், ஜேபி சார், துளசி அம்மா, பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோயின். அது தெரியுன்றதுனால எல்லோரும் தெரியுன்றதுனால சொல்லேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய எல்லாமே எப்படி இருக்குன்னா யதார்த்தமாக இருக்கும். இது எல்லாம் சொல்ல எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் தெரியும், எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் யதார்த்தமாக இருக்கும். கௌதம் மேனன் சார் வந்து ஒரு கேமியோ தான், பட் அவர் தான் பண்ணணுங்கிறதுல என்கிட்ட கேட்பாங்கல்ல, இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நீ கதை பண்ணுவீங்களான்னா உண்மையிலே வந்து அந்த சீன் அவருக்குன்னே பண்ண மாதிரி தான், அப்படியே துணியை மேலே போட்டு தைச்ச மாதிரி தான். அப்படி அவர் பண்ணால் நல்லா இருக்குன்றலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம். அதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாதுன்ற மாதிரி. அதே மாதிரி விடிவி கணேஷ் அவரும் வந்து இந்த அந்த அந்த பர்டிகுலர் ஒர்க்கை அவர் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாருமே வந்து யதார்த்தமாக பண்ண வச்சுருக்கோம். எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டு. ஸ்பாட்டில் வந்து ஹீரோ ரொம்ப சப்போர்ட் எங்களுக்கு. ரொம்ப விஷால் வந்து டைமிங் தானே, அவர் நல்லா நடிப்பார், நல்லா ஃபைட் பண்ணுவார், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் டைமிங்க்கு வந்து ஒரு டேரக்டருக்கு வந்து அவரை வச்சு நல்லா எடுத்துடலான்ற நம்பிக்கை வந்துடும்ல, அதை வந்து பண்ணார். அதுதான் மிகப்பெரிய ஒரு அண்டு கதை மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். அதனால் ஒவ்வொரு சீனும், ஓ சார் அந்த சீன் அன்றைக்கி சூப்பர் சார், ஸ்ட்ராங்காக இருக்கும் சார் அது அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணுறது, அதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்ட்டாக அவர் பண்ணுறன்றது தான் அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது படத்தில். ஸோ வந்தீங்கன்னா என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக எங்களை நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கோன்னு நினைப்பீங்க. அந்த அந்த நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். சார் இப்போ சூர்யா சாரோட அந்த ஓங்கி அடிச்சா 110 வீட்டை சிங்கத்தை இங்கே பார்த்துருப்பீங்க அங்கே பார்த்துருப்பீங்கன்னு
அது எப்படி கன்சீவ் பண்ணீங்க? அது நீங்க அந்த டயலாக் 2 டயலாக் நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டாலும் போங்க. அவர் சொன்ன டயலாக் டயலாக் அப்படியே எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஓமே ஓ உருவக அணி இப்படிலாம் இருக்கும்ல. ம். உருவப்படுத்தி எழுதுறது தானே. விஷயத்தை இப்படி இருந்தால் எப்படி இருக்கும். சிங்கம் டைட்டில் வச்சுட்டோம். ஸோ சிங்கத்தை இப்படி தான் அது வந்து முதல்ல அது வந்து ஒரு புள்ளி விவரமாக மாறி அப்புறம் அது அக்கௌண்ட்ஸாக மாறி இப்படி மாறி தான் அந்த ஓங்கி அடித்தா 1.5 டன் சிங்கம் அடித்தா 1.5 டன் வெயிட்டுன்னு ஒரு குறிப்பு எடுத்து ஸோ ஓகே அப்போ அவன் கோவத்தில் அதை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறான் அப்படின்னு அந்த அந்த கேரக்டர் அப்படி சொல்லுது அப்படின்ற அவன் நீ சொன்னது அந்த கேரக்டர் சொல்கிறான். அது மாதிரி அந்த துரசிங்கம் கேரக்டர் வந்து அந்த கோவத்தில் அப்படி கொந்தளிக்கிறா அப்போது அந்த வார்த்தை வருது அப்படின்ற மாதிரி விஷயம் பண்ணி அதை அடிக்கிறதுல இது கூட திரும்பி ஒருத்தன் வரும் அவனை டமாலு திரும்பி பார்த்து அடிக்கிறது அவன் புரண்டு போய் உழுறது இந்த லோகங்களில் அந்த கையெல்லாம் அப்படி செவந்து செவந்து அதில் என்னென்னா உங்களுக்கு அந்த டைலாகோட ஹைலைட் என்னென்னா மண்வெட்டியும் கடப்பாரையும் பிடிச்ச கைடா இது இந்த அடியெல்லாம் நீ தாங்க முடியாது நீங்கள் அது அந்த மாதிரி கையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ரியாலிட்டி. கலாபவன் மணி சார் கையை தொட்டு பார்த்துருக்கீங்களா? இரும்பு கை மாதிரி இருக்குங்க. ஏன்னா அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு போல இருக்கு. கையை பிடிச்சாருன்னா வேலில் வந்து ஒரு கணக்கப்பில் ஒரு நோட்டு எடுத்துகிட்டு வர அதை அடிப்பாருங்க. நோட்டு 3 துண்டாயிடுச்சுங்க. ஒரு பெரிய லாங் சைஸ் நோட்டு. என்னடா நோட்டு பிஞ்சு போச்சுன்ற பாரத் என்னோட அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக இருந்தார். சார் என்ன சார் அவர் ஒரே அடி அடிச்சார். நோட்டை வந்து எங்கேயும் வச்சிடலாம் இல்லை கையில் பிடிச்சி தான் கணக்கு டமால் அடிப்பார். நீ பவுடருக்கு போயெல்லாம் பான்ஸ் பவுடர் வாங்கி கொடுத்த பாஸ்பரஸுக்கு போயலான்னு சொல்லி அடிப்பார். துண்டு துண்டாயிடுச்சா அப்படி சார் என்ன சார் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா சும்மா கை கொடுக்கலாம்னு சொல்லி அமுக்க ஐயோ அட மிகப்பெரிய கலைஞர்ல ஒரு இந்த படங்கள்ல இந்த வசனங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்போ சிங்கம் எடுத்துட்டீங்கன்னா அது என்ன சிட்டியில் இருக்கவங்க தான் ஆளை இருக்குவானா எனக்கு ஊர்ல இருந்து இறக்க மாட்டோமா ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரெயின் வருது இவ்வளோ விஷயம் 1 லட்ச ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன் 5 லட்ச ரூபா வச்சு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைப்பேன் நீ ஏசி அதனால ஏசி போட்ட ரூம் என்ன ஏசி இல்லை அதனால் நான் ஏசி நான் ஏசி அவ்வளோதான்டா வித்தியாசம். மற்றபடி நீயும் திருடனை பிடிப்பேன் நானும் திருடனை பிடிப்பேன் நீயும் கேஸ் போட நானும் கேஸ் போட சம்திங். ஸோ இப்படி ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஷன் எல்லாம் இருக்கிற ஹரி ஏன் தமிழில் மட்டும் ஏன் தெலுங்கோ ஹிந்தியோ வேற லாங்குவேஜுக்கு போக மாட்டேன்றாரு? கம்ஃபர்டபுளாக ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் போயிட வேண்டியதுதான். பட்டு அந்த மாதிரி ஒன்றும் கண்டிப்பாக போகணுன்னு நான் தான் சொல்கிறேன். எனக்கு பெருசாக இங்கே போய் ஒன்று சாதிச்சே ஆகணும் அப்படின்லாம் எனக்கு கிடையாது. கொடுக்குற வேலையை சிறப்பாக செய்யணுன்றது மட்டும் தான் மோட்டிவ். ஆக்சுவலாக எப்படியா நம்ம ஒரு ஹிந்தி படம் எடுத்து நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு ஹிந்தி படம். ஏன்னா நான் ஹிந்தி படமே நீ பார்க்குறதில்ல உனக்கு படம் எடுக்கிற வேறு வேலையா நீ என்னை பார்த்து நானே கேள்வி கேட்டுருவேன். அப்போ கம்பெனி இருக்கு கொஞ்ச நாள் புரியுதா உங்களுக்கு? முதல்ல ஹிந்தி படம் எடுக்கணும்னா நம்ம முதல்ல ஹிந்தியில் படம் நிறையா பார்க்கணும். அவங்க என்ன ஸ்டைலில் இருக்காங்கன்னு யோசிக்கணும். அவங்களுடைய மேக்கிங் ஸ்டைலிருந்து அவங்களுடைய எல்லாமே நமக்கு தெரியணும் இல்லையா? நம்மளே ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான படங்கள் தான் ஹிந்தியிலே பார்க்க முடியும். அதனால் அதுக்கெல்லாம் அவ்வளோலாம் நமக்கு அது இல்லாமல் ஹிந்தி பண்ணி ஆகணுன்ற பெரிய மோட்டிவேஷனாக எனக்கு கிடையாது. தெலுங்கு பண்ணி ஆகணும் கன்னடம் எல்லாத்துலேயும் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான். நான் நிறையா மீட்டிங்ஸ் போயிருக்கேன். அதுவெல்லாம் சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் கூட இருந்திருக்கும். அது வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பாக இதை பண்ணி ஆகணும். நான் தமிழ் தான் பண்ணுவேன்ற பிடிவாதமும் கிடையாது. மற்ற படங்களும் நான் பண்ணுன்ற பெரிய வேகமும் கிடையாது. எந்த ப்ராஜெக்ட் வருதோ இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் என்ன வருதோ அதை கமிட் பண்ணிப்பேன். அதை சிறப்பாக செஞ்சிடுவோம் ஒரு வருஷம் உட்காந்து அவ்வளோதான். சார் இது வந்து 14th April 2002 வச்ச படம். இன்சிடென்ட்லி 26th April 17வது படம். இந்த 22 வருஷ ஜேர்னியை வந்து ஹரி எப்படி பார்க்குறாரு? இன்னும் நமக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்களன்ற ஒரு சந்தோஷம். அந்த வேலையை சிறப்பாக கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கோமான்ற ஒரு கேள்வி. எப்படி சிறப்பாக செய்கிறதுன்ற தேடல் இப்படி ஓடிட்டு இருக்க வேண்டிய அவ்வளோதான் சார். அது ஒரு அறிஞர் சொன்னார் உண்மையான வெற்றி என்பது தவிர்க்க முடியாத இடத்திற்கு வருவது தான் வெற்றின்னு சொல்லியிருக்காரு. தவிர்க்க முடியாத இடத்தில் இருப்பது தான் உண்மையான வெற்றின்னு சொல்லியிருக்காரு. தவிர்க்க முடியாத இடத்தில் இருப்பது உண்மையான வெற்றி. ஓகே. ஸோ இன்னைக்கு ஹரி வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்தில் இருக்கிறார். அவர் 17 படங்கள் என்பது எண்ணிக்கையில் கம்மி தான், ஆனால் குவாலிட்டி அதிகம். ஏன்னா 22 வருஷத்துல ஒரு விஷயமும் பார்த்து செதுக்குறீங்க. ஸோ விரைவில் நீங்கள் அடுத்தடுத்த லாங்குவேஜும் அடுத்தடுத்த படமும் பண்ண வாழ்த்துக்கள். அது ஓகே. தவிர்க்க முடியாத இடத்துலாம் நல்லா இல்லைங்க. தவிர்க்க முடியாத இடம்ன்றதெல்லாம் வந்து அது 5 வருஷத்துக்கு ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைரக்டர் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. அப்போ அடுத்தடுத்தவங்க வந்து தவிர்க்க முடியாத இடத்துக்கு போவாங்க. எல்லா ஆர்டிஸ்ட் அவங்ககிட்ட படம் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க. இப்போல்லாம் நம்மகிட்ட எல்லாரெல்லாம் படம் பண்ணணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதே மாரி ஒரு படம் வரும், அதை நம்ம செஞ்சுக்கலாம். அப்படி தான்
இப்போ இன்னைக்கு கரண்ட்டில் படங்கள் பண்ணி யார் நல்ல லைம் லைட்டில் இருக்காங்களோ அந்த 4-5 டேரக்டர்ஸுக்கு தான் அந்த இடம் இருக்கும். அதனால் நான்லாம் கிடையாது. அது நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன். என்னுடைய ப்ரெசன்ஸ் கூட அந்த மாதிரி இருந்திருக்கும் ஒரு இடத்துல, ஒரு காலகட்டத்தில். அந்த நேரத்தில் வந்து நிறைய டைரக்டர்ஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஹீரோஸ் வந்து இவர் கூட படம் பண்ணி நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அது வந்து தவிர்க்க முடியாத அந்த ஒரு 5-6 பேர், 7 பேர், 8 பேரில் நானும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த இடத்துல நான் கிடையாது. இப்போ நான் எனக்கும் வேலை கிடைக்குது. எனக்கு வந்து சரி இந்த இவங்ககிட்ட படம் கொடுத்தா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க சொன்ன டைமில்ன்ற ப்ரொடியூசரோட நம்பிக்கை. ஹீரோஸ் வந்து சரி இவர்கிட்ட போனால் இது டைமிங்கில் தான் ரொம்ப டார்ச்சர்னு கேள்விப்பட்டிருக்கோம். மற்றபடி கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுவார் போல இருக்கு, போகலான்ற நம்பிக்கையில் வரலாம் மேபி. அப்படி அவ்வளோதானே தவிர தவிர்க்க முடியாத இடம்லாம் வந்து வேறு டேரக்டர்ஸ் கிட்ட இருக்குது. அவங்க பேர்லாம் நான் சொல்லணுமா? ஸோ எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் எல்லாரும். ஸோ வாழ்க்கையில வந்து வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்க உங்களை வச்சு படம் எடுத்த நிறைய ப்ரொடியூசர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து பணம் கேட்க மாட்டார். ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னா, கொடுக்கலனா தான் நீ சொன்ன ஏன் கொடுக்கலன்னு கேட்பாரு தவிர, மற்றபடி ஏன் கொடுக்கல, இந்த பெண்டிங் இருக்க அப்படின்றது சொல்ல மாட்டாருவாங்க. அந்த கமிட்மெண்ட் தான் உங்களோட படத்தோட கேரக்டர்ஸ்லயுமே நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த வார்த்தைகள் அவர் சொன்ன ஒரு விஷயம். இது உங்களோட நேச்சரா இல்ல இது நீங்களா அப்டேட் பண்ணிக்கிட்ட விஷயமா? நேச்சரா என்னன்னு எனக்கு தெரியல. மேபி நம்ம ப்ரொடியூசர் தானே, எங்கே போயிட போகிறாங்க? சினிமாவுக்கு வந்து நம்ம என்ன கவர்லையா கொடுக்குறாங்க? நல்ல சந்தோஷமாக தானே காசு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஓகே, ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்க தேவையில்ல. நமக்கு இன்னொரு சம்பளம் ஊதியம் கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம், அதை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கோம். அரிசி மூட்டை குறைஞ்சாதாங்க பரபரப்பாகணும் வீட்டில். அரிசி இல்லைன்னா தான் நீங்கள் டென்ஷன் ஆகி கடைக்கு ஓடணும். அந்த நேரத்தில் நீங்கள் காசு எங்கே இருக்குது? 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கு 50 ரூபா இல்லைன்னு. மற்ற நேரத்தில் நீங்கள் கூலாக இருக்கலாங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. எங்கேயும் போயிடாது. எல்லா காசும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம ப்ரொடியூசர்கிட்ட, நம்ம ஃபினான்சியர்ஸ்கிட்ட, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட, நம்ம தேட்டருக்காரங்கிட்ட, அப்படியே நம்ம மக்கள்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. எல்லாம் ஒரு ரொட்டேஷன் தான். என்ன சொல்கிறீங்க? நமக்கு ஒரு 100 பேர் சேர்ந்து காசு போட்டு நமக்கு சம்பளமாக கொடுப்பாங்க. நம்ம பல படங்களை பார்த்து நம்ம ஒரு எங்கேயோ கொடுப்போம். இப்படி வந்து அது ரொட்டேஷன். இந்த காசுக்காகலாம் கிடந்து போராடிட்டு இருக்கிறதுலாம் தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தேங்க்யூ. நன்றி. நன்றி.